வணக்கம் நண்பர்களே, சிறுமிரி ஹெல்த்லேருந்து நான் உங்கள் விஜயா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பொருள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உணவு தான். இதை பற்றி ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணாத மீடியாஸே கிடையாது, பேசாத டாப் டாக்டர்ஸே கிடையாது. ஆனால் இதெல்லாம் இவங்க தெரிஞ்சு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முப்பாட்டனும் பாட்டனும் இந்த உணவை சாப்பிட்டு சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க நம்ம ஃபர்மெண்டட் ப்ரோபயாட்டிக் லோடட் கட் ஃப்ரெண்ட்லி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான போரேஜ். தமிழில் அழகாக சொல்லணும்னா நொதிக்க வைக்கப்பட்ட உணவு. நம்ம தமிழ்நாடு கேரளாவில் இதை கூழ்னு சொல்லுவாங்க, கர்நாடகாவில் அம்புலின்னு சொல்லுவாங்க, ராஜஸ்தான் அப்புறம் வடமாநிலம் பக்கம் போனீங்கன்னா ராபடின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்வீட் ரபடி பற்றி பேசலைங்க, இது ஆரோக்கியமான ராபடி. நம்ம சிறுதானியங்களான ராகி, கம்பு, சோளம் வகைகளை குறைந்தபட்சம் 12 மணி நேரம் ஊற வைத்து முழுமையாக வேக வைத்து ஆறினதுக்கப்புறம் மறுபடியும் 8 மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்து தயார் செய்வது தாங்க கூழ். என்னடா இது நம்மளோட சாதாரண கூழை பற்றி இவ்வளவு பேசுகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு எளிய கூழ் ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன்னு பல ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற பல மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம், இல்லை லைஃப் சேவிங் மெடிசனாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம குடலில் போய் கெட்ட பாக்டீரியாவோட பல நல்ல பாக்டீரியாவையும் வித்தியாசப்படுத்தாமல் அழிச்சிடுது. இந்த மாதிரி ஆகும்போது நம்ம உடம்புல குடல்ல மைக்ரோபியல் இம்பேலன்ஸ் உண்டாகுது. இந்த மைக்ரோபியல் இம்பேலன்ஸ் சரி செய்யறதுக்கு நம்ம அதிக அளவில் நொதித்த உணவுகளை எடுத்துக்கணும். இந்த நொதித்த உணவில், அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்டில் ப்ரோபயாட்டிக், அதாவது நேச்சுரல் குட் பாக்டீரியாஸ் அதிக அளவில் இருக்குது. இதை எடுத்துக்கும் போது நம்ம மருந்தினால இழந்த பல குட் பாக்டீரியாஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம இனிமேல் ப்ரோபயாட்டிக்னு செப்பரேட்டாக விலை கொடுத்து எதுவும் வாங்க வேண்டாம். இந்த மாதிரியான எளிய உணவு சாப்பிட்டாலே ப்ரோபயாட்டிக் நம்ம குடல் ஆரோக்கியம், கட் வில் பி ஹெல்தி, ப்ளஸ் இது ஒரு அருமையான எதிர்ப்பு சக்தியும் உடலுக்கு கொடுக்குது. இவ்வளவு பயனுள்ள கூழை நீங்கள் வீட்டிலே தயாரிக்கலாம். இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த கஞ்சி பாக்ஸ் ஒரு பிளஸ்ஸிங். ஏன்னா இது ஒரு இன்ஸ்டன்ட் கஞ்சி ஆர் கூழ் மிக்ஸ். இதை சமைக்கவே வேண்டாங்க, ரெடி இன் அ மினிட். ஒரு பேக்கெட் பவுடருக்கு 300 கிராம் பாயிலிங், அதாவது கொதிச்சிட்ருக்கிற தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. உடனே வேணும்னா நல்லா ஆறினப்புறம் 150 ml மோர் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா மறுநாள் 8 மணி நேரம் கழித்து 150 ml மோர் சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இதில் ப்ரிப்பேர் பண்ண ஒன்றுமே இல்லை, ரொம்ப சுலபமானது. இதுக்கு வேண்டிய உப்பு, காரம் மற்றும் இதர மசாலாக்கள் இதுலேயே வந்துடுது. நீங்கள் சேர்க்க வேண்டியதெல்லாம் வெறும் பாயிலிங் வாட்டர் மாத்திரம் தாங்க. இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கல்ஸோ இல்லை. இது ஒரு சிங்கிள் இன்க்ரீடியன்ட் ப்ராடக்ட். அதாவது ஒரு பேக்கெட்டில் 98% அந்த பர்டிகுலர் தானியமோ சிறுதானியமோ தாங்க இருக்கும். பேலன்ஸ் 2% உப்பு, காரம் மற்ற மசாலாக்கள் இருக்குது. இது ஒரு சிம்பிள் அண்ட் க்ளீன் லேபிள் ப்ராடக்ட். சிறுமிரியில் 7 வெரைட்டியான கஞ்சிகள் இருக்குங்க. ராகி, கம்பு, சோளம், சாமை, கொள்ளு, கருப்பு கவனி மற்றும் பார்லி. இது ஒரு சிங்கிள் சர்விங் பவுச்சுங்க. இதில் 500 ml, அதாவது அரை லிட்டர் கூழ் தயாரிக்கலாம். 2 பேருக்கு போதுமானது. இந்த கஞ்சி பாக்ஸில் இந்த மாதிரி 14 பவுச்சு வருதுங்க. இப்போது இந்த மாதிரி தனித்தனியாக பேக்கெட்டில் வர்றதுனால இதை ஈஸியாக எங்கே வேணால் யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வெளியூர் போகிறவங்க, ஃபாரின் ட்ரிப் போகிறவங்க, இப்போ கோவிலுக்கெல்லாம் பல நாள் தொடர்ந்து போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அங்கே என்ன கிடைக்கும் ஃபுட்டு அப்படிங்கிற கவலையே வேண்டாம். இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் சேஃபாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இவ்வளவு பவர் பேக்டு கூழ் உங்களுக்கு வேணும்னா sirimirihealth.com போய் ஆர்டர் பண்ணலாம். இல்லை கீழே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் இந்த பொருளை அனுப்பி வைக்கிறோம். ஸோ உங்களுடைய கூழ் ஜர்னியை சிறுமிரி கஞ்சி பாக்ஸுடன் ஆரம்பியுங்கள்.